வெல்கம் டு ராஜிஸ் ஸ்பிரிச்சுவல் ஆடியோ லைப்ரரி. ஸ்ரீ வைஷ்ணவனின் அகலட்சணங்கள். உலகாசிரியர் அருளிச் செய்த முமுட்சுப்படி என்னும் ரகசிய நூலின் துவயப்பிரகரண அவதாரிகையில் முதல் முன்னம் விலக்ஷண ஸ்ரீ வைஷ்ணவாதிகாரியின் லட்சணங்களை ஆச்சரியமான முறையில் அருளிச் செய்கிறார். இந்த லட்சணங்கள் ஒரு நபரிடம் திரண்டு அமைந்திருப்பது மிகவும் அரிதாயிருக்குமாயினும் இவற்றை நாம் அறிந்து கூடியவரை இவற்றின்படி நம் ஒழுக்கத்தை அமைத்துக் கொள்ளுதல் நலம். லோகாச்சாரியரின் சூத்திரம் முமுட்சுப்படி 116 வருமாறு: புறம் உண்டான பற்றுகளை அடைய வாசனையோடே விடுகையும், எம்பெருமானையே தஞ்சமென்று பற்றுகையும், பேறு தப்பாதென்று துணிந்திருக்கையும், பேற்றுக்கு துவரிக்கையும், இருக்கும் நாள் உகந்தருளின நிலங்களிலே பிரவணனாய் குணானுபாவ கைங்கரியங்களே பொழுதுபோக்காகையும், இப்படி இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஏற்றம் அறிந்து உகந்திருக்கையும், திருமந்திரத்திலும் துவயத்திலும் நியதனாகையும், ஆச்சாரிய பிரேமம் கனத்திருக்கையும், ஆச்சாரியன் பக்கலிலும் எம்பெருமான் பக்கலிலும் கிருதஜ்ஞனாய் போருகையும், ஞானமும் விரக்தியும் சாந்தியும் உடையனாயிருக்கும் பரம சாத்விகனோடே சகவாசம் பண்ணுகையும் வைஷ்ணவாதிகாரிக்கு அவசியாபேட்சிதம். ஸ்ரீ வைஷ்ணவனுடைய மனப்பான்மையும் செயலும் அமைய வேண்டியவையை விளக்குவது இந்த சூத்திரம். இங்கு 10 விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த அனுஷ்டானங்களை நம் ஆச்சாரியர்கள் எவ்வாறு கொண்டிருந்தார்கள் என்பதை அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்ச்சிகளை கொண்டு விளக்குவோம். புறம்புண்டான பற்றுக்களை வாசனையோடே விடுகை. ஆடி மாதத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் ஸ்ரீமன் நாதமுனிகளின் திருக்குமாரரான ஈஸ்வர முனிக்கு குமாரராய் அவதரித்தவர் ஸ்ரீ ஆளவந்தார். இவர் அரசனுடைய ஆஸ்தான வித்வானான ஆக்கி ஆழ்வானை வாதத்தில் வென்றதால் அரசன் அளித்த பாதி ராஜ்யத்தை கொண்டு அதிசந்துஷ்டியராய் வாழ்ந்து வந்தார். நாதமுனிகளின் சிஷ்யரான உய்யக்கொண்டாருடைய நியமனப்படி அவருடைய சிஷ்யரான மணக்கால் நம்பி நமக்கு உபதேசிக்கப்பட்டிருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ தர்சனத்தை ஆளவந்தாருக்கு உபதேசிக்க பிராப்த காலத்தை எதிர்பார்த்திருந்தார். அப்போது ஆளவந்தார் அரசருக்குரிய அரண்மனை ஆடம்பரங்களுடனும் கட்டுக்காவலுடனும் இருந்ததால் சுலபமாக உள்ளே சென்று அவரை காண முடியாமற் போகவே கவலை கொண்டார். பின்னர் ஆளவந்தாருக்கு தூதுவளைக்கீரை மிகவும் விருப்பம் என்பதை விசாரித்து தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அக்கீரையை சமையலுக்கு கொண்டு வந்து கொடுத்து வந்தார். இவ்வாறு 6 மாதங்கள் கடந்தன. ஆளவந்தாரிடமிருந்து எந்தவித மாறுதலும் தெரியவில்லை. அதனால் 2-3 நாட்கள் கீரையை கொடுப்பதை தவிர்த்தார். தினசரி உணவில் இருக்கும் தூதுவளை கீரை சில நாட்களாக இல்லாததைக் கண்டு ஆளவந்தாரும் சமையற்காரர்களை கூப்பிட்டு வழக்கம் போல தூதுவளை கீரையை ஏன் சமைக்கவில்லை என்று கேட்டார். அதற்கு சமையற்காரர்கள் 6 மாத காலமாக ஒரு பிராமணர் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தார், 2 நாளுண்டு தவிர்த்தது என்றார்கள். ஆயின் அவர் மறுபடியும் வந்தால் என்னிடம் அழைத்து வாருங்கள் என பணித்தார். மணக்கால் நம்பிகளும் மறுபடியும் கீரையை கொண்டு போய் பரிசாரகரிடம் கொடுத்த போது ஆளவந்தாருடைய கட்டளைப்படி அவரை ஆளவந்தாரிடம் அழைத்துச் சென்றனர். நம்பிகளை பார்த்த ஆளவந்தார் நமஸ்கரித்து, தங்களுக்கு என்ன வேணும்? பணம் வேணுமா, பசு வேணுமா, கிராமம் வேணுமா என வினவினார். நம்பியும், எமக்கு எதுவும் வேண்டாம், தங்கள் முன்னோர் எம்மிடம் சேமித்து வைத்து போன நிதியை தங்களிடம் நான் ஒப்படைக்கும் வரை தடையின்றி தாங்களை காணும்படி செய்ய வேண்டும் என்றார். அப்படியே அவரும் செய்ய, நம்பியும் ஆளவந்தாருக்கு கீதையின் செம்மைப்பொருள் தெரியும்படி பல நாள்கள் உபதேசித்து இறுதியில் சரம ஸ்லோகார்த்தத்தையும் பறக்க உபதேசித்தார். இதை தெளிந்த ஆளவந்தாரும் பால் முற்ற தலைசாயும் பயிர் போல கீதையின் பொருள் நெஞ்சில் படப்பட ஆணவம் தலைசாய்ந்து உலகியலில் பற்று நீங்கி வெறிதே அருள் செய்யும் மகோபகாரரான பெருமாளை சேவிக்க வேண்டும் என்னும் ஆசை மிக கொண்டார். மணக்கால் நம்பியும் காக்கப்படும் பெருநிதியை காணவாரீர் என்று அவரை அழைத்து கொண்டு ஸ்ரீரங்கம் சென்று பெரிய பெருமாளை காட்டிக் கொடுத்து, இவரே நம் முன்னோர் தேடி அடியேனிடம் சேமித்து வைத்து போன நிதி என்றார். அரங்கநாதனும் கரியவாகி புடைப்பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்களோடு சேவை சாதித்து ஆளவந்தாரை ஆட்கொண்டார்.
அத்திருமேனியை சேவித்து அதுவே தமக்கு தஞ்சமாகவும் பேராகவும் கொண்டு அரசபோக வாழ்க்கை, திரண்ட சொத்துக்கள், சுற்றத்தார் அனைத்தையும் துறந்து துறவரத்தை மேற்கொண்டு காஷாய திருதண்டங்களை ஏற்றுக்கொண்டார் ஆளவந்தார். மேலும் திராவிட வேதங்களை நம்பிகளிடமிருந்து பெற்று திருவரங்கம் திருப்பதியே உறைவிடமாக கொண்டு சிஷ்ய சம்பத்துடன் சமயத்தை வளர்த்து கொண்டிருந்தார். பிள்ளையுறங்கா வில்லிதாசர். இவர் உறையூரில் சோழ ராஜாவிடம் மெய்க்காப்பாளராக இருந்தார். அவருக்கு பொன்னாச்சியார் என்ற மனைவி மிகவும் கண்ணழகு படைத்தவளாக இருந்தாள். கண்ணழகில் ஆழ்ந்த பிள்ளையுறங்கா வில்லிதாசர் அவளை பிரிய மனமில்லாமல் ஊழியத்துக்கு போகும் போதும் உடனழைத்து செல்வது வழக்கம். ஒரு சமயம் எம்பெருமானார் காவேரியில் நண்பகலில் சீடர்களுடன் இருக்கும்போது அச்சுடும் வெயிலில் தாசர் தம் மனைவிக்கு வெயிலால் தாபம் உண்டாகாமல் இருக்குமாறு குடைப்பிடித்தும் நடை பாவாடையிட்டும் அழைத்து வந்தார். இந்நிலையை கண்ட எம்பெருமானார், இப்படி ஒரு பெண் பித்தனா என்று கூறி தம் சீடரிடம் அவரை அழைத்து வரச் சொன்னார். வந்தடைந்த அவரை பார்த்து எம்பெருமானார், இதென்ன நீர் செய்வது என்று கேட்க, அவரும் இவள் கண்ணழகில் ஈடுபட்டு செய்கிறேன் என்று பதில் கூறினார். அதற்கு சுவாமி, இது அழிந்தோடு என்றோ, அழியாத கண்ணழகை காட்டினால் என் செய்வீர் என்ன, அதற்கு அடிமைப்படுவேன் என்று தாசர் பதில் சொன்னார். அவரை சுவாமி அழைத்து போய் பெரிய பெருமாளை சேவிக்க பண்ணினார். பெருமாளும் தம்முடைய செவ்வரியோடு நீண்டு பரந்த அப்பெரியவாய கண்களின் அழகை காட்டியருள, பிள்ளையுறங்கா வில்லிதாசரும் அவ்வழகில் ஆழ்ந்து அழகிய மணவாளரை பிரியாதவராகி எம்பெருமானாரின் திருவடிகளை அடைந்து சீடராகி ஆச்சாரியரையும் பிரியாதவராகி வாழ்ந்து வந்தார். எம்பெருமானாரும் அவரை பூரணமாக கடாட்சித்தார். அதனால் அவருக்கு ஞான பக்தி வைராகியங்கள் வளர்ந்தன. விபீஷணன். ஸ்ரீராமன் படையுடன் வந்துவிட்டான். இனி நாம் செய்ய வேண்டியது என்ன என்று ராவணன் மந்திராலோசனை செய்ய முற்பட, இதையே தக்க தருணமாக கொண்ட விபீஷணன் ராவணனுக்கு ஏற்பட்ட இவ்வழிவு காலத்தை போக்கும்படியான மேலான நல்வார்த்தைகளை சொல்லச் செய்தேயும் இது ராவணனுக்கு பொறுக்க ஒண்ணாதாயிருப்பதை பார்த்தவுடன் இவனிருக்கும் இடமும் இவன் சம்பந்தமும் விலக்கத்தக்கது. நல்லற மூர்த்தியான ராமபிரான் இருக்கும் இடமே நாம் சென்று சேரத்தக்கது என்று நினைத்து புறப்பட்டு எரிகிற வீட்டிலிருந்து துடித்துக் கொண்டு ஓடுவாரைப் போல ராமன் இருக்கும் இடம் தேடி ஓடினான். பரம புருஷனின் நினைவற்ற மக்களிடையே இருக்கும் வாழ்வை விட தீக்கொழுந்து விட்டெறியும் கூட்டினுள் வாழ்வது நன்று என்றும் காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. தீப்பற்றி எரியும் வீட்டிலிருந்து புறப்பட்டல்லது நிற்க முடியாதது போலே ராவணன் கோஷ்டியில் நிலைநிற்க மாட்டாதபடி தம் மனைவி, சுற்றத்தார், அரசபோக வாழ்க்கை, சொத்துக்கள் அனைத்தையும் துறந்து ஸ்ரீராமனை சரணடைய ராமனும் அவனை ஏற்றுக்கொண்டது அனைவரும் அறிந்ததே. ஸ்ரீ வைஷ்ணவனின் அகலட்சணங்கள் பகுதி தொடரும். தொடர்ந்து அனுபவிப்போம்.